அவன் ஒரு சாதாரண மேனேஜர், தமிழ்ல மேலாளர். ஆனா விசுவாசத்துல அவரின் மேலாளருக்கு கொஞ்சம் அடிமை. அவருடைய டார்கெட்டை முடிக்க அடிமையின் பணத்தையே மறைமுகமாக அழுத்தம் கொடுத்து உள்ளே போட வைத்தார் அவரது மேலாளர். அலுவலக வேலை மட்டும் இல்ல, மேலாளருடைய வாகனங்கள் பழுது பார்க்க எடுத்து செல்வது, அதற்கும் தனது அடிமையை பணம் தர சொல்வது என்று மேலாளரின் சில சொந்த வேலைகளையும் செய்தான். ஒரு நாள் அந்த விசுவாசம் இல்லாத மேலாளர் மிகவும் அளவு கடந்து பேசினார். அப்படி பேச வேண்டாம் என்று கேட்டான். அதற்கு அவர் என்னையவே எதிர்த்து பேசுறியா பாருன்னு மனதில் நினைச்சு கொண்டார். அடிமைக்கு மாப்பு வச்சா ஆப்பு. மேலாளருக்கு தெரியல பின்னால அவருக்கும் ஆப்பு வருதுன்னு. மேல் இடத்துல இருந்து இவரை பத்தி விசாரிச்சு, நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய வேலைக்காரன் இல்லையாமேன்னு கேட்டாங்க. அப்ப பயந்து உடல்நிலை சரியில்லைன்னு போனவர் தான். கர்மா ஒரு நாள் திரும்பி வரும், வளரி மாதிரி. எப்பவும் கண்மூடித்தனமா இருக்காதீங்க, யாருக்கும் குழி பறிக்க நினைக்காதீங்க. வரட்டுமா?